ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டியூஸ்டே 9/1/2024 ஸ்ரீ சக்தி SS 397க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம் நண்பா. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் நண்பா உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு, செவ்வாய் டு செவ்வாயோட ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 141 ரிசல்ட் நண்பா. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 817, அதுக்கு முந்தின ட்ரா 783. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா PC போர்டோட சீரியல்ஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். சாரி, இங்கே நம்ம பிசியில் எடுக்கணும். இந்த ட்ராவில் கிடச்சிருக்க சீரியல் நம்பர் 8லேருந்து ஆரம்பிக்குது நண்பா. ஸோ இதில் பிசிங்கிறது 87. ஸோ இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கலாம். 787 இதோட ப்ளஸ் 8 and 8. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டும்போது 5, இங்கே 8ஓட 8 கூட்டும்போது 6. 6 அல்லது 5 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான போர்டு நண்பா. போர்டு 6 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 787க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் ரிசல்ட்டு 640 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. இங்கே நம்மளுக்கு 6 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 640க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 640 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். இதோட ப்ளஸ் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க சீரியல் 7. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 7 கூட்டினோம்னா 7, இங்கே 7ஓட 4 கூட்டினோம்னா 1 அல்லது 7. நம்மளுக்கு இந்த 640க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு 1 அல்லது 7. இப்போ இந்த 640க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 715 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 1. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு AB. ஸோ போனட்ரா நம்மளுக்கு போர்டு மட்டும் கிடச்சிருக்கு, இதில் நம்மளுக்கு AB கிடச்சிருக்கு. இப்போ 715க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். 715 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 715 இதோட ப்ளஸ் இந்த ட்ராவல் நம்மளுக்கு சீரியல் 6. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 5 கூட்டும்போது 1, 6ஓட 1 கூட்டினோம்னா 7. 71 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 715க்கு அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கான போர்டு 7 அல்லது 1. இப்போ இந்த 715க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 783 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா போர்டு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு AB போர்டு, இப்போ நம்மளுக்கு போர்டு. இப்போ 783க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதை அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 783 இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 5. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டும்போது 9, 8ஓட 5 கூட்டும்போது 3, 39 கிடச்சிருக்கு நண்பா. 8, 5ஓட 3 கூட்டும்போது 8, நான் 9 போடுறேன். 8, இங்கே 8ஓட 5 கூட்டும்போது 3 அல்லது 8. நம்மளுக்கு இந்த 783க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு 3 அல்லது 8. இந்த 783க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய போர்டு நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 817 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு A. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு சிங்கிளில் போர்டு மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 817க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான போர்டு என்னென்னு பார்ப்போம். 817 இந்த 817 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 817 இதோட ப்ளஸ் இந்த ட்ராவில் 4. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 1ஓட 4 கூட்டினோம்னா 5, 51 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 817க்கு அப்புறம் நம்மளுக்கான போர்டு 5 அல்லது 1. 817க்கு அப்புறம் நம்மளுக்கு 5 அல்லது 1 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 141 நண்பா.
இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ பெய்ட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு அது கிடச்சிருச்சு நண்பா. ஏன்னா லாஸ்ட் 2 ட்ராவாக பெய்ட்ஸ் கிடைக்கல. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 ட்ரா அல்லது 2 ட்ரா விட்டு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அந்த விதத்தில் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1-4-1 கிடச்சி டபுள் 1 ஹிட் ஆகிருக்கு. இது நம்மளுடைய போன வாரம் ஃபார்மெட் நண்பா. ஸோ போன வாரம் நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிருச்சு. ஸோ சேம் ஃபார்மெட் தான் இந்த ட்ராவலையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். 1-4-1 இருக்குது. இதுதாங்க நம்மளுடைய போன செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதை நம்ம அப்படி கீழே வைக்கலாம். 1-4-1. இதோட இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்கிறது 3 + 3 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 3 கூட்டினோம்னா 4, 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 7-4 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. அதனால் இந்த ட்ராவில் ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான் இருக்குது. 7 அல்லது 4க்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளான நண்பா கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ போனட்டும் நம்மளுக்கு டபுளில் தான் பெயர் கிடச்சிருக்கு. ஸோ சிங்கிளில் கிடைக்கல. ஒருவேளை இந்த ட்ராவலில் நம்மளுக்கு லக் இருந்தால் சிங்கிளில் பெயர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெயர்ஸை பொறுத்த வரைக்கும் 7-4 இருக்கணும் அல்லது 4-7 இருக்க வாய்ப்புகள். ஒருவேளை டபுளாக இருந்தால் மறுபடியும் நம்மளுக்கு 4-4 அல்லது 7-7 கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்மெட் இப்படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து விட்டு பெய்ட்ஸ் கிடைக்கிறதுனால தான் இந்த ட்ராவலையும் பெய்ட்ஸ்க்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நண்பா. ஏன்னா போன ட்ராவல் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 9/1/2024 ஸ்ரீ சக்தி SS 397க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங் தான் நண்பா. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் பாருங்கள். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு பேரில் லாட்ரி வருது. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால ஸ்ரீசக்தி பேரில் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து அந்தந்த ட்ராவை வச்சு பார்த்தா மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு டச்சுகளை உருவாக்க முடியும். அதனால் நம்ம எடுத்துக்கிறது இது எல்லாமே ஸ்ரீசக்தி டு ஸ்ரீசக்தி, அதாவது செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட். இது செவ்வாய்க்கிழமை ரிசல்ட், இது செவ்வாய்க்கிழமை ரிசல்ட், இது அதுக்கு முந்தின செவ்வாய், இது அதுக்கு முந்தின செவ்வாய்னு சொல்லிட்டு செவ்வாய் டு செவ்வாயை வச்சு நம்ம அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.